அ வணக்கம். கருப்புராஜா வணக்கம், அவர்களே. வணக்கம். அ கருப்புராஜா வணக்கம் சார். அவர்கள் அ பொத்தக்குடி கிராமத்தை சேர்ந்தவர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பொத்தக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த ஊர் மக்கள் ஒரு 45 நாட்கள், கிட்டத்தட்ட 45 நாட்களாக அ தெருவிளக்குகள் இல்லாமலேயே இருந்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் ஒரு குண்டுகரிச்சான் என்கிற ஒரு பறவை. அதாவது ஆங்கிலத்தில அ ஓரியன்டல் மேக்பை ராபின் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பறவை அது. அந்த பறவை வந்து ஒரு அந்த ஸ்விட்ச் பாக்ஸ்ல போயி முட்டை போட்டுருச்சு. அ அத வந்து பார்த்து அ அ அத டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அத தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால, ஒரு நல்ல நோக்கத்தோட அந்த ஊர் மக்களே வந்து அ அ இருட்டிலே இருந்திருக்காங்க ஒரு 1 1/2 மாசத்துக்கு மேல. அ அ அது அத முன்னெடுப்பு செஞ்சவர் வந்து மக்களோட சேர்ந்து முன்னெடுப்பு செஞ்சவர் திரு கருப்புராஜா அவர்கள். அவர் தான் இன்னைக்கு ஒரு சிறிய உரையாடல் அவரோட. அ மிக்க மகிழ்ச்சி உங்கள சந்திச்சதுல கருப்புராஜா அவர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. இப்போ இந்த இந்த பறவைய வந்து இந்த இந்த கூட்ட வந்து என்னைக்கு பார்த்தீங்க? எந்த மாசம் பார்த்தீங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரியா ஞாபகம் இல்ல. இன்னையிலிருந்து ஒரு 45 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தது அது. ஓ! முட்டையிட்டு சரிங்க. இருந்துச்சு. அது கூடு கட்டி இருந்துச்சு. என்னோட என்னோட வீடு அருகில தான் அந்த போஸ்ட் மரம். அது கடைசி எண்டு நம்ம வீடு. இங்க இருந்து தான் எல்லா வீட்டுக்கும் லைன் சப்ளை ஆகுறதுனால, நம்ம அடிக்கடி ஆன் பண்றது, ஆஃப் பண்றது நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அத. நான் ஆன் பண்ண போம்போது, அ குருவி கூடு கட்டி இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. ஒரு 3 நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது கூடு கட்டி இருந்துச்சு. அதோட பணிகள் வந்து 3 நாளா இருந்துச்சு. அந்த முட்டையிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் ஒரு முட்டையிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2 நாள் பார்த்தேன், 3 நாள் பார்த்தேன். அப்படியே நம்ம போம்போது அந்த குருவி வந்து பறந்து பறந்து போயிருச்சு. நம்ம ம்ஹ்ம். பறவைகள் மேல எனக்கு கொஞ்சம் அதிகமா இன்ட்ரெஸ்ட். என் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிக பறவைகள்னா எப்பவுமே இருக்கும். நம்ம வீட்ட சுத்தி இருக்கும். நம்ம கிராமங்கள்லயும் அதிகமா இருக்கும். பறவைகள் மேல ரொம்ப ஆர்வம்னால, அந்த பறவைகளோட இனப்பெருக்கத்த இன்னைக்கு காப்பாத்தணும். இன்னைக்குள்ள தொழில்நுட்பத்துல இன்னைக்கு வந்து காப்பாத்துறது வந்து ரொம்ப அரிதா இருக்கு. கிராமங்கள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நகரம் ஆயிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இடங்கள் எல்லாம் பிளாட் போட்டாங்க. அத வந்து அழிச்சுட்டாங்க. இன்னைக்கு பறவைகளுக்கு வந்து அதுக்கு ஒரு தீனி கிடைக்காம, அத குஞ்சுகள காப்பாத்த முடியாம இன்னைக்கு வந்து புழு பூச்சிகளும் இல்லாம ஆயிப்போச்சு. அதனால தான் இன்னைக்கு பறவைகள் இல்லாம இல்லாம போயிருச்சு. இந்த மாரி மக்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த மாரி குரூப்ல போட்டு, இந்த மாரி மக்களுக்கு எடுத்து கூறியிருந்தோம். ஒவ்வொரு ஆளுக்கும் பர்சனலாவும் சொல்லியிருந்தோம். வீட்டுக்கு போய் WhatsApp யூஸ் பண்ணாத பெரியவர்கள் இருப்பாங்க. இந்த ம்ஹ்ம். வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் வீட்ல போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த மாரி நீங்க அந்த காலத்துல பார்த்த பறவைகள் எவ்வளவு? இந்த காலத்துல பார்க்கக்கூடிய பறவைகள் இப்ப எவ்வளவு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் அழிச்சுட்டாங்க. நம்ம ஊர் வந்து ஒரு அழிவு இல்லாத ஒரு பகுதியா இருக்கு. தனியா ஒரு கிராமம்னால நம்மளுக்கு எந்த அழிவும் கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு பறவைகள் வந்து நம்மள தேடி வந்துகிட்டு இருக்கு. நம்ம கிராமத்த தேடி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நகரங்கள் எல்லாம் நகரமாயிருச்சு இல்லையா? வீடு வீடு ஆமா. வந்து நகரமாறது தவறு கிடையாது. ஆனா அதுக்கேத்த உணவுகள் இல்லாததுனால தான் நம்ம வந்து பறவைகள் எல்லாம் அழிஞ்சுகிட்டு இருக்கு. ம்ஹ்ம். இப்போ இது அதனால தான் சார் நீங்க நம்ம நீங்க அத ஆஃப் ஆஃப் இது சரி அது பக்கத்துல போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ண வேண்டாம்ன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்ட்ட சொன்னீங்களா? சொன்னோனே அவங்கள்ட்ட எப்படி அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு? அவங்க இளைஞர்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ உள்ள விஷயங்கள் தெரியும் இல்லையா? இன்னைக்கு அன்னைக்கு Facebook, WhatsApp என்னமோ யூஸ் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். பெரியவர்களுக்கு தெரியாது இல்லையா? இந்த மாரி பறவைகள்லாம் ரொம்ப அழிஞ்சுட்டு வருது. ஆனா உங்களுக்கு பேசிக்கா தெரியும். ஆனா உள்ள காமனா ரொம்ப தெரியாது. நம்மள வந்து ஒவ்வொருத்தருக்கா வீட்ல போயிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒவ்வொரு வீடா போயி, அம்மா இந்த மாரி ஐயா, பாட்டி எல்லாருக்குமே வயசானவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நீங்க அந்த காலத்துல பார்த்த பறவைகள் எண்ணிக்கை எவ்வளவு? இப்ப உள்ள பார்க்கக்கூடிய நீங்க பறவைகள் எவ்வளவு எண்ணிக்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொன்னோனே, அவளுக்கே மன உடைச்சல் ஆயிருச்சு. மனம் ரொம்ப கவலை கடங்கமா ஆயிருச்சு. ஆமா, கண்டிப்பா. நாங்கன்னா பார்க்கையில வந்து பக்கத்துலோட உட்காருங்க. இப்ப வந்து உட்கார மாட்டேங்குதே. இப்ப வந்து பார்க்கவே முடியலையே. அரிதா இருக்கு. அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதனாலதான் ஓகே. சார். நல்லது. மக்கள் ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? எத்தன நாளைக்கு நீங்க அந்த மாரி அ அ தெருவிளக்குகள் இல்லாம இருந்தீங்க? தெருவிளக்கு வந்து 45 நாள் சார். கரெக்ட்டா அதோட குஞ்சு பொரிச்சு, அது குஞ்சு பறவை இருந்து போத்துட்டு 45 நாள் நம்ம வந்து அதோட ம். சப்ளையே ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா மழை ஓ! பெய்யும்போதோட பவர் லீக்கேஜ் ஆகலாம். லீக்கேஜ் சரி. ஆகலாம் வாட்டர் ம்ஹ்ம். ஆகுறனால நம்ம பவர வந்து மொத்தமா டோட்டலாவே கட் பண்ணிட்டோம். அதுக்கு இங்க வராம கட் பண்ணிட்டோம். பறவைகளோட ஓகே, ஓகே. இனப்பெருக்கம் வந்து இப்ப முக்கியம் இல்லையா? அதனால. ம்ஹ்ம். மகிழ்ச்சி. இப்போ அது அந்த பொட்டியில தான் வச்சிருந்தது இல்லையா? அப்போ அது திரும்ப வந்து கூடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ என்ன என்ன மாற்று ஏற்பாடுகள் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? மாற்று ஏற்பாடு கண்டிப்பா பண்ணணும் சார். நம்ம இது வந்து தொடர்ச்சியா நீ பண்ண முடியாது இல்லையா? அதிலேயே வந்து திரும்பி முட்டையிடும். அது வந்து இப்ப ம். தொடர்ச்சியா அது நம்ம வந்து மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு நீ ஆளாக்க கூடாது இல்லையா? அதனால இப்ப டெம்பரரியா செஞ்சு, அத லாக் பண்ணிட்டு பக்கத்திலேயே நம்ம நெறைய வைக்கலாம்னு இருக்கேன் சார். பறவைகளுக்காண்டி. ஓகே, ஓகே.
ஓகே. ஒரு கூடு வைக்க போறீங்களா? இல்ல எப்படி என்ன பண்ண போறீங்க? அதே மாதிரி ஒரு பாக்ஸ் கூட நம்ம செஞ்சு நம்ம வரிசையா அந்த வரிசையா வைக்கலாம்னு இருக்கோம் நாங்க. ஓஹோ! சரி. ஓகே. மகிழ்ச்சி. இப்போ இந்த மாரி அம் லைட் இல்லாத நேரத்துல, இரவு நேரங்கள்ல வெளியில போணும் இல்லையா? அ பொதுமக்கள் வெளில போணும். அ அப்போ வந்து என்னம்மா எப்படி சமாளிச்சீங்க? ஒரு 45 நாள் இருட்டுல எப்படி சமாளிச்சீங்க? வந்து பெண்கள் வந்து பொதுவாவே இருட்டுனாலே அச்சப்படுவாங்க. ம். 6 மணிக்கு மேல வந்து காலையில அதிகாலையில எந்திரிக்கக்கூடிய ஆளு வந்து பெண்ணு தான். கிராமத்துல வந்து 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. சில பேர் 3 மணிக்குன்னு எந்திரிச்சுருவாங்க. இந்த மாதிரி அவங்க தான் பெண்கள் தான் எந்திரிப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, கை லைட், டார்ச் லைட் இருக்கா? ஒரு வீட்ல டார்ச் லைட் இருக்கான்னு அத கூட நம்ம வாட்ச் பண்ணோம். இளைஞர்கள் போய் வாட்ச் பண்ணோம். இல்ல டார்ச் லைட் இருக்கா? டார்ச் லைட் இல்லாத வீடு வந்து பக்கத்துல உள்ள டெம்பரவரியா லைட் போட்டுக்குங்க. பக்கத்து வீட்ட சுத்தி லைட் போட்டு வச்சுக்கங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுதான். ஒவ்வொரு ஆளுக்கும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணதான். லைட் இல்லாட்டா கூட லைட் கூட பல்ப் கூட வாங்கி குடுத்துருக்கோம். நம்ம இளைஞர்கள் வந்து வாங்கி குடுத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கும் உதவி நிறைய ஓகே. பண்ணியிருந்திருக்காங்க. மக்கள் பண்ணியிருந்திருக்காங்க. ம், ம், ம். மகிழ்ச்சி. அ இது இது ஒரு நல்ல ஒரு செயல்பாடு. நெறைய பேர் உங்கள பாராட்டுனாங்க. நானே நியூஸ்லலாம் ஆ, பார்த்தேன். அம் ஆ. இது இந்த இந்த மாரி விஷயங்கள் வந்து ரொம்ப அரிதா தான் நடக்கும். ஒரு மனித உயிர் நேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது. அதற்காக உங்களுக்கும், உங்க பொத்தக்குடி மக்கள் அனைவருக்கும் அ அ என்னுடைய அ வாழ்த்துக்கள், நன்றிகள் பல. மிக்க நன்றி கருப்பராஜ்.